வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் சின்னஞ்சிறிய மாடி தோட்டம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா விதை தாங்க விதைக்க போகிறோம். அது என்ன விதைன்னு பார்க்குறீங்களா? இந்த டப்பாக்குள்ளே தாங்க இருக்குது, பாருங்க, தெரியுதுங்களா? மா இஞ்சி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம கார்டனில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணதுங்க, எடுத்தது. இதை அப்படியே 2 மாதம் ஒரு கபோர்டில் போட்டு வச்சுக்கிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த டப்பாவில் போட்டு வச்சோம். முளைப்பு திறன் வேறு லெவலில் இருக்குது, செம சூப்பராக இருக்குது பாருங்கள். பாட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த இந்த டப்பாவை திறந்து இது உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுப்பேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு தாய் கிழங்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கார்டனில் தாய் கிழங்கு நான் ஹார்வெஸ்ட் பண்ணி இதை நட போகிறேன். தாய் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊறுகாய் போட்டுருவாங்க, நான் போடல, சும்மா நட்டு பார்க்கலாமே விதைக்கி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். விதையெல்லாம் நல்லா தழைச்சா நல்லா சூப்பராக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. ஒவ்வொன்றும் நல்லா அழகாக தழைச்சா வந்திருக்கு. 2 மாதம் வெளியில் வச்சுட்டு 1 மாதம் டப்பாக்குள்ளே இருந்து நல்லா சூப்பராக இருக்குது. சில பேருக்கு வந்து இது வந்து எப்படி நடவு பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது. சும்மா கிழங்கு எடுத்துன்னு போயிட்டு எடுத்த உடனே கார்டன்லேருந்து எடுத்த உடனே செடியிலேருந்து எடுத்த உடனே அப்படியே தூக்கி போய் மண்ணில் வச்சிடுறாங்க. கண்டிப்பாக அப்படி வைக்கக்கூடாதுங்க. அந்த கிழங்கு வந்து நாள் படம் இருந்ததுன்னா அப்படியே அழுகி போயிடும், முளைப்பு திறன் கம்மியாயிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். 2 மாதத்துக்கு அப்படியே உரக்கிணையிலே இருப்பாங்க. அப்படியே வச்சுட்டு 3வது மாதம் எடுத்து கரெக்டாக நம்ம ஒரு டப்பாக்குள்ளே நல்லா வெளியே காற்றே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். ஹேர் வெளியே வராத அளவுக்கு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டா 1 மாதத்துலேயே கிட்டத்தட்ட நல்ல ஒரு தழற்சியான சூப்பரான விதை நம்மளுக்கு கிடச்சிடுங்க. மா இஞ்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர் வந்து ஒரு மேலாக்க இருக்கும். இருங்க நான் காட்டுறேன் அது எந்த வேர்னு. அந்த வேரை வந்து மேலே தெரிகிற மாதிரி நம்ம விதைக்கணும். இதை இருக்குது பாருங்கள், இதுதாங்க மேலே தெரிகிற மாதிரி நம்ம விதைச்சிட்டா சூப்பராக நம்மளுக்கு அழகாக தழைச்சா நம்மளுக்கு வர ஆரம்பிக்குங்க. கிழங்க உள்ளே போட்டு அமுக்கிட்டேன்னு வச்சிங்களேன், அந்த முளைப்பு திறன் வந்து அழிவிடும், நம்மளுக்கு வராது. அதனால் இப்படி சூப்பராக நட்டால் கிட்டத்தட்ட 25 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 2 இலை வர ஆரம்பிக்கும். அப்போ அதை எடுத்து என்ன பண்ணோம், வேறு ஒரு பாட்டில் ஒரு பாட்டிலே 2 செடி நம்ம வைக்க ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு மா இஞ்சி கிடைக்க ஆரம்பிக்கும். இது பேரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலையாக விற்கிறாங்க. சில பேர் தெரிய மாட்டேங்குது, இஞ்சிக்கு பதிலாக இந்த மா இஞ்சியை விற்றுடுறாங்க. எனக்கு தெரியல, ஒரு லேடி தான் சொன்னாங்க. அவங்க வந்து செக் பண்ணாங்க பேரிஸில் வாங்கக்குள்ள. அப்போ நான் கேட்டேன் என்னக்காகனா, இல்லைம்மா மா இஞ்சி கூட விற்றுடுறாங்க இஞ்சின்னு சொல்லிட்டு, அதான் நான் புட்டு மோந்து பார்க்குறேன்னாங்க. இது வந்து தாய் கிழங்கு, இதில் நம்ம வச்சுடுவோம். இது வந்து தனி பாட்டில் வைக்கிறோம். இது நல்லா வந்துச்சுன்னா அப்படியே வச்சிடலாம். இதில் பாருங்கள் உத்தாமணி மாதிரி ஏதோ செடி இருக்குது. இது என்ன செடின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, எனக்கு தெரியல. இந்த தாய் கிழங்கு மட்டும் நம்ம தனியாக நம்ம இதில் வச்சுடுவோம். வச்சு இதை அப்படியே விட்டுடுவோம். இதில் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. இப்போ அடுத்தடுத்து வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.